வணக்கம் 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 நண்பர்களே. சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி ஒன்று தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க என்ன தகவல் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது 92 கோடி பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா தப்பியோடிய நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் மருமகன் பற்றிய ஒரு தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தியதே பார்த்திங்கன்னா பெரிய முதலியாக இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் வீட்டில்தான். அதாவது வி ஸ்கொயர் நிறுவனத்தில் தான் பார்த்திங்கன்னா முதலாவதாக அமலாக்கத்துறையின் சோதனைகள் நடத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 200-500 கோடிகள் பார்த்திங்கன்னா, அதாவது 2500 கோடிகள் பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் முதலீடு செய்திருப்பதாகவும் 7 நிறுவனங்களில் சபரீசன் அவர்கள் முதலீடுகளை ஈட்டி இருப்பதாகவும் அமலாக்கத்துறையினர் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே விசாரணையின் போது சபரீசன் அவர்களே பார்த்திங்கன்னா அழைப்பதற்கான அமலாக்கத்துறையினர் மனு தாக்கல் ஒன்றையும் கொடுத்திருந்தார்கள். ஆனால் நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் யாரையும் பார்த்திங்கன்னா யாரை காலை பிடித்தார் என்று தெரியவில்லை. இருந்தாலும் நமக்கு தெரியும் யார் காலை பிடித்தார்னு நமக்கு தெரியும். அமலாக்கத்துறையினர் அதனை கைவிட்டார்கள். அதற்கு பிறகுதான் 30,000 கோடி ஊழல்கள் பற்றிய ஒரு ஆடியோ வெளியானதன் மூலமாக நமது செந்தில் பாலாஜி அவர்களை அழைத்தார்கள். மற்றும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு நாடகமும் பார்த்திங்கன்னா நடத்தினாங்க. தற்பொழுது புழல் சிறையில் கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் மீண்டும் பார்த்திங்கன்னா திரும்பியிருக்கிறார்கள். அமலாக்கத்துறை அதிகாரிகள் இதனை பார்த்திங்கன்னா முன்கூட்டியே அறிந்து நமது முதல்வர் ஸ்டாலினை உடனடியாக இங்கிலாந்துக்கு புறப்பட்டு செல்லுமாறு சபரீசனை உத்தரவிட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தற்பொழுது நேற்று மாலை பார்த்திங்கன்னா இங்கிலாந்துக்கு புறப்பட்டு சென்றுள்ளதாகவும் இங்கிலாந்தில் அவர் இயக்குநராக இருக்கக்கூடிய 6 நிறுவனங்களில் இருந்து விட்டு வர வேண்டிய உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதனை செய்வதற்காக தற்பொழுது ஆதாரத்தை அளிப்பதற்காக சபரீசன் அவர்களை இங்கிலாந்து சென்றுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஸோ ஒருவேளை ஆதாரத்தை அளிக்கப்பட்டால் நிச்சயம் சபரீசன் அவர்கள் தப்பிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதற்குள்ளார நமது அமலாக்கத்துறை அதிகாரிகள் பெரிய முதலியாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் கை வைத்தால் நிச்சயம் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை தமிழகத்தில் இதுவரைக்கும் ஏற்படாத அளவுக்கு ஏற்படுத்தும். ஊழல் பட்டியல்கள் வெளியிடப்படும். அது மட்டுமல்லாமல் மீண்டும் திமுகவின் குடும்பத்தினர் தமிழகத்தில் பிரச்சாரம் செய்யக்கூடிய அவல நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தலை நிமிர்ந்து செல்லுவதற்கே வெட்கப்படக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள் திமுக அப்படின்ற மாதிரி சொல்லுதுங்க. இதை கருத்தில் கொண்டு தான் பார்த்திங்கன்னா இங்கிலாந்துக்கு சென்று உடனடியாக 6 நிறுவனங்களிலிருந்து ராஜினாமா கொடுத்து விட்டு வர வேண்டி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். தற்பொழுது 902 கோடி வைப்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் செய்த திட்டம் என்னதான் அப்படின்னு பார்ப்போம். இன்று செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்களை தேடப்படும் குற்றவாளி என அமலாக்கத்துறையினர் அறிவித்துள்ளது. ஒரு மாத காலம் அவகாசம் வழங்கியும் இன்று முடிவடைகிறது. இத்துடன் பார்த்திங்கன்னா இனி திமுகவிற்கு அழிவு காலம்தான் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். ஸோ பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. உங்களது கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் வாயிலாக தெரிவிங்கள். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.